السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين شفينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين، أما بعد. قال الله تعالى في شأن حبيبه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவனுடைய எல்லையில்லா கிருபையினால் நம் அனைவரையும் முஸ்லிமாக படைத்து நமது உயிரினும் மேலான கண்மணி தாஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறந்த சமுதாய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியதோடு அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஃபர்தான ரமதான் மாதத்தினுடைய நோன்புகளை பூர்த்தி செய்து பெருநாளையும் சிறப்பான முறையில் கொண்டாடி இன்றைய தினம் நாம் ஜும்மாவிலே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ரமதான் மாதத்தில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இம்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள அமல்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ் வரக்கூடிய ரமதான் மாதத்தை அடுத்த ஆண்டு பெற்றுக்கொண்டு அந்த ரமதான் மாதத்திலும் எல்லா நோன்புகள் வைப்பதற்கும் எல்லா நல்ல அமல்கள் செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தௌஃபீக்கையும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, ரமதானுக்கு பிறகு செய்ய வேண்டிய சில காரியங்கள் நமக்கு உண்டு. அதை தங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான பெருமக்களே, ரமதானுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய முதல் நம்முடைய கடமை, நம்முடைய வேலை அஷ்ஷுக்குர், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு ரமதான் மாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரமதான் மாதத்தில் எல்லா நோன்புகளும் எல்லா தராவீகளும் மற்றும் எல்லா நல்ல அமல்களும் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சானே, அதை நினைத்து அல்லாஹ்வுக்கு நம்ம ஷுக்குர் செய்யணும். இந்த ஷுக்குர் இதில் நமக்கு ரெண்டு விதமான பிரச்சனை இருக்குது. அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் நம் மீது ரெண்டு விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று, ஷைத்தான் நம்மை செய்ய விடுறது இல்லை. ஒரு பிரச்சனை என்ன, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த நம்முடைய கவனத்தை அங்கே போகவே விடுறது இல்லை. ஷைத்தானுடைய பிரதான அமல் அதுதான். ஷைத்தான் நம்மளை தொலை விடாமல் ஆக்குறது, பாவத்தை செய்ய வைக்கிறது, நல்ல அமல் செய்ய விடாமல் ஆக்குறது, இதெல்லாம் அவனுக்கு சின்ன சின்னது தான். ஷைத்தானுடைய பிரதான அமல், ஷைத்தானுடைய மிக முக்கியமான அமல் வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், நம்மை நன்றி கெட்டவர்களாக ஆக்கணும். இதுதான் அவனுடைய முழு கான்செப்ட். அப்போ அதனால் நம்மை நன்றி செலுத்த விடமாட்டான். இது நம் மீது வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, மனிதனுடைய இயற்கை தன்மையே நன்றி கெட்டத்தனம் அவன்கிட்ட இருக்கு. மனிதனுடைய இயற்கை தன்மையே நன்றி கெட்டத்தனம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடத்தில் இது சம்பந்தமா நம்மளை சாடுவான். மனிதனுடைய இயல்பே நன்றி கெட்டத்தனம் தான். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு இடத்தில் சொல்வான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். உலாதியாத்தி சூரால பார்த்தா தெரியும். இன்னல் இன்சான், நிச்சயமாக மனிதன், வெறும் இன்சான் கூட அல்லாஹ் சொல்ல, இன்னல் இன்சான்,
நிச்சயமாக மனிதன் லி ரப்பிஹி தன்னுடைய ரப்பிடத்திலே லக்கனூது நன்றி கெட்டவனாகவே இருக்கிறான். இது அல்லாஹ் நம்ம மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. மனிதனிடத்திலே நன்றி கெட்டத்தனம் இருக்குது. அல்லாஹ் இந்த நன்றி கெட்டத்தனத்தை வேறு சில ஆயத்துகள்ல இப்படியெல்லாம் சொல்லுவான். ஒய்தா மஸ்ஸல் இன்சான லுர்ருன் தஆனா லி ஜம்பிஹி காயிதன் அவ் காயிமா ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு லுர்ரஹு மர்ரக அல்லம் யதுனா இலா லுர்ரின் மஸ்ஸா. அல்லாஹ் மேலுள்ள ஆயத்துல தெளிவா சொல்லிட்டான், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தான் ரப்புக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில் நன்றி கெட்டவனாகவே இருக்கிறாங்கிறத ஓப்பனா சொல்லிட்டான். வேறு சில ஆயத்துக்களில் அல்லாஹ் ஜாடமாடையா சொல்லுவான். எப்படின்னா, மனுஷனுக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா நம்மை கூவி கூவி அழைப்பான். அல்லாஹ் என் கஷ்டத்தை நீக்கு, அல்லாஹ் என் சிரமத்தை நீக்கு, உன்னை தவிர என் கஷ்டத்தை நீக்கிறவன் யாரும் இல்லை, உன்னை தவிர எனக்கு ரஹ்மான் வேறு யாரும் இல்லை, உன்னை தவிர உதவி செய்யக்கூடியவன் யாரும் இல்லைன்னு என்ன அந்த அளவுக்கு காயிதன் காயுமா படுத்துக்கிட்டு துவா செய்வான், உட்கார்ந்துக்கிட்டு துவா செய்வான், என் கஷ்டத்தை நீக்கு நீக்கு நீக்குன்னு என்ற மன்றாடுவான். ஆனால் ஃபலம்மா கஷஃபனா அன்ஹு லுர்ரஹு, அவனுடைய கஷ்டங்களை நம்மளை நீக்கி விட்டால் திரும்பி கூட பார்க்க மாட்டான். யார் சொல்றா? அல்லாஹ் சொல்ற, மர்ரக அல்லம் யதுனா இலா லுர்ரி மஸ்ஸா, அவனுக்கு கஷ்டம் வராத மாதிரியும் அவன் நம்மகிட்ட துவா செய்யாத மாதிரியும் அவன் இருப்பான். கஷ்டம் வந்தால் நம்மளை பிடிச்சிக்கிட்டு அழுகுவான், அல்லாஹ் என் கஷ்டத்தை நீக்கு நீக்குன்னு. நீக்கினா நன்றி செலுத்தணும் இல்லை, நீக்கினா அந்த நன்றி உணவு இருக்கணும், அது இருக்காது. கஷ்டம் நீங்கிறவரை நம்மளை பிடிச்சிக்கிட்டு நிற்பான், கஷ்டம் நீங்கிட்டா என்னமோ வாட்டில் இருப்பான், நம்மளை திங்க் பண்ணி கூட பார்க்க மாட்டான். இந்த மாதிரி வாசகத்தை அல்லாஹ் பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். இதே போன்ற வாசகத்தை பண்பான பெருமக்களை ஒன்று ஷைத்தான் அவன் நன்றி செய்ய விடாம ஆக்கிக்கிட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் நம்மள்கிட்ட இன்பில்ட் அந்த நம்முடைய இயற்கை குணத்திலேயே அந்த நன்றி கெட்ட தனம் இருக்குது. அதை மாற்றணும், அதை மாற்ற வேண்டும். அன்பான பெருமக்களை, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுக்கு நமக்கு நன்றி செலுத்தணும். எதுக்கு? முதல்ல எத்தனையோ பேரை ரமலானுக்கு முன்னாடியே தூக்கிட்டான், எத்தனையோ பேரை ரமலானுக்கு முன்னாடியே தூக்கிட்டான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. அந்த லிஸ்ட்லயும் அல்லாஹ் நம்மளை எழுதல. எத்தனையோ பேர் ரமலான் முன்னாடி வஃபாத் ஆனாங்க இல்லையா? அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த லிஸ்ட்ல நம்ம பேரை கொண்டு வந்திருக்கலாம். அல்லாஹ் அந்த லிஸ்ட்லயும் கொண்டு வரல. அவங்களுக்கு நோன்பு வைக்கக்கூடிய நிலைமை இல்லை, தான் உதா போயிட்டாங்க, நோன்பு வைப்பாங்க. ரமலான சில பேருக்கு கொடுத்து நோன்பு வைக்காம இருந்தவங்களும் இருக்கிறாங்க. அது ரெண்டு விதமா இருக்கிறாங்க. ஒன்று, ரமலானுக்கு முன்னாடியே மௌத்தாயிட்டாங்க, அவங்களுக்கும் நோன்பு வைக்கக்கூடிய நசீபு இல்லை. இன்னும் சில மக்களுக்கு ரமலான் மாதத்தை கொடுத்தான், இருந்தும் அவர்கள் நோன்பு வைக்கல. சில மக்கள் உடம்பு சரியில்லாம போனாங்க, அவங்க நம்ம குறை சொல்றதுக்கு இல்லை. சில மக்கள் ரமலான்ல வருஷம் நோன்பு வச்சுக்கிட்டு இருப்பாங்க, ரமலான் வந்த உடனே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போய் நோன்பு வைக்க முடியாத ஒரு நிலை, கடுமையான கவலை. வருஷம் வச்சுக்கிட்டு வந்தோமே, வைக்க முடியலையே. அல்லாஹ்வுடைய நாட்டம் அது. வைப்பதற்குண்டான எல்லா வாய்ப்புகள் இருந்தும் வைக்காம இருந்தாதான் நம்முடைய குற்றம். உடம்பு சரியில்லை, நோயாளியா இருக்கிறோம், வைக்க முடியல, அல்லாஹ் தான் அனுமதி கொடுத்துருக்கிறாங்க. ஒமன்கான மரீலன், நீங்க உடம்பு சரியில்லாம போனீங்கன்னா பரவாயில்ல, ரமலான்ல நோன்பை விட்டுருங்க. ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க கலா செஞ்சுக்கிங்க, அல்லாஹ் தான் அலோடு கொடுத்துருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது ரமலான்ல காரணத்தோடு நோன்பு விடப்பட்டிருந்தால் அதுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கிற வேண்டிய, ரப்பே அடுத்த வருஷம் இந்த மாதிரி நிலையை கொடுத்துறாரு, உன்னுடைய நாட்டம் இந்த வருஷம் நோன்பு வைக்க முடியாதுங்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிற, அடுத்த வருஷம் ரப்பே ஆஃபியத்தை கொடுத்து எல்லா நோன்பும் வைப்பதற்கு தௌஃபீக்க கொடுன்னு துவா கேட்டுக்கிற வேண்டியதுதான். அப்ப நோயை கொடுத்து நோன்பு வைக்க முடியாத நிலை. இன்னும் சில மக்கள் நல்லா தான் இருக்கிறாங்க, நோன்பு வைக்கணுங்கிற எண்ணம் இல்லை. இந்த லிஸ்ட்லயும் அல்லாஹ் நம்மளை கொண்டு வரல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரமலானுக்கு முன்னாடியும் மூத்தாக்கல, ரமலானை கொடுத்து நோன்பு வைக்காம சில பேர் எல்லாம் ஆக்குனா இல்லை, அந்த லிஸ்ட்லயும் கொண்டு வரல. இத்தனையும் தாண்டி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கு நோன்பு வைக்கக்கூடிய நசீபை கொடுத்துருக்கிறான்னா, தராவீஹ தொழக்கூடிய நசீபை கொடுத்துருக்கிறான்னா, இதுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். நன்றி செலுத்தினா என்ன கிடைக்கும்? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு இடத்தில் சொல்லுவான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்க எந்த விஷயத்துக்காக வேண்டியும் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால்
நான் உங்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி தருவேங்கிறான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் இன்னும் அதிகப்படுத்தி தருவேன். இப்போ இந்த ரமலானை உங்களுக்கு நான் கொடுத்ததற்காக வேண்டியும், நீங்க நோன்பு பிடித்ததற்காக வேண்டியும், தராவீஹ் தொழுததற்காக வேண்டியும் நீங்கள் எனக்கு மனமுருகி நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் அடுத்த வருஷமும் உங்களுக்கு நான் தௌஃபீக் செய்வேன். அடுத்த வருஷமும் உங்களுக்கு ரமலானை கொடுப்பேன். அடுத்த வருஷமும் ரமலானில் நோன்பு வைப்பதற்கும் தராவீஹ் தொழுவதற்கும் உங்களுக்கு நான் தௌஃபீக் செய்வேன். இப்போ முதலாவது நம்ம அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஒவ்வொருவரும் தன்னைத்தானே நினைத்து கொண்டு ரமலான்ல பலவிதமான சிரமங்களை எல்லாம் நம்ம சந்திச்சோம். அதையும் தாண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு நோன்பு வைப்பதற்கும் தராவீஹ் தொழுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். அதெல்லாம் நினைக்கணும். சில சமயங்களில் நான் என்னுடைய நிலைகள் எல்லாம் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், எப்படி எல்லாம் இருந்துச்சு. அல்லாஹ் அதுக்கெல்லாம் தௌஃபீக், நோன்பு வைக்க வச்சான், தௌஃபீக் செஞ்சானே. சில சமயங்களில் நான் இஷாவுக்காக வேண்டி சுன்னத்துக்கு உட்கார்ந்துருப்பேன், அப்படியே தலை சுத்தும். இஷாவுடைய சுன்னத்தை தொழுதுட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருப்ப தலை சுத்தம். நினைப்பேன், ரப்பே இன்னும் இஷாவே நான் தொழு வைக்கல, தராவீஹ் தொழு வச்சுக்கிட்டே இருந்து கடைசியில் வித்திர தலை சுத்தினாலும் பரவாயில்லை, இஷாவே நான் ஸ்டார்ட் பண்ணல. இனி இஷா தொழுது, அப்புறம் சுன்னத்தை தொழுது, அப்புறம் 20 ரக்காத்து தராவீஹ், அப்புறம் 3 ரக்காத்து வாஜிபுல் வித்திரு, அதுக்கப்புறம் பயான் நடக்கிற காரியமா? ஆனா எஞ்சி முசல்லால் நின்ற உடனே அப்படியே மாறிடும். இதெல்லாம் கண்கூடாக அல்லாஹ்வுடைய உதவியை நம்ம பார்த்தது. கண்கூடாக அங்க இருக்கும்போது அப்படி கேரா இருக்கும். இக்காமத்து சொல்லுவாங்க, அப்படியே சாஞ்சிக்கிட்டே வந்து இந்த முசல்லால் நின்ற உடனே அப்படியே பாடி சேஞ்ச் ஆகும். எப்படி மாறுது? அது எப்படி மாறுது? ஃபதுலுல்லாஹ், அல்லாஹ் செஞ்ச கிருபை, அல்லாஹ்வுடைய கிருபை. இப்படி ஒவ்வொருவருக்கும் அனுபவங்கள் இருக்கும். நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையை இந்த ரமலான் நினைத்து பார்த்தால் ஒரு கட்டத்துல சிரமத்துல தாண்டி நோன்பு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் யார் போட்ட கிருபை? ரப்புல் ஆலமீன். இதை நாம் மனம் முருக நினைத்து அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தினால் அவனுக்கு அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை. இதை நினைத்து ரப்பே லக்கல் ஹம்து வலக்கு ஷுக்ர், இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் ரப்பே எனக்கு நோன்பு வைக்கக்கூடிய நசீபையும் தராவீஹ் தொழக்கூடிய நசீபை நீ கொடுத்தாயே, உனக்கே எல்லா புகழ்னு அல்லாஹ் நம்ம சொல்லிட்டா அல்லாஹ்வுடைய மனசு குளிர்ந்துடும். அல்லாஹ்வுடைய மனசு குளிர்ந்து விடும். அல்லாஹ் அன்பான பெருமக்களை, உலகத்துல நம்ம பலரை சந்தோஷப்படுத்துறோம். உலகத்தில் பலரை நம்ம சந்தோஷப்படுத்துறோம். பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துறோம், மனைவியை சந்தோஷப்படுத்துறோம், பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துறோம், நண்பர்களை சந்தோஷப்படுத்துறோம். அவர்கள் மனம் குளிர்வது போன்று நாம் நடந்து கொள்கிறோம். அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துறோம். அல்லாஹுடைய சந்தோஷம் தான் மிக உன்னதமான சந்தோஷம். அல்லாஹுவை மனம் குளிர செய்ய வேண்டும். ஏன்னா நாளைக்கு நம்ம போய் நிற்கிறது அவன்கிட்ட தான். அதை தான் யோசிக்கணும். இதுக்கு அடுத்து நம்ம அவன்கிட்ட போய் நிற்கிறது அவன்கிட்ட தான். கபருக்கு போனாலும் அவன்கிட்ட தான் போய் நிற்கணும், மறுமைக்கு போனாலும் அவன்கிட்ட தான் நிற்கணும். அவன் நம்ம கையில் வச்சுக்கணும். அன்பான பெருமக்களே, அப்போ அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, இப்போ நான் சொல்றது வெறும் நோம்புக்கு மட்டும் அல்ல. இப்போ நோம்பு சப்ஜெக்ட்னால் நான் அதை சொல்றேன். எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஒரு நோய் வந்தது, அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்துட்டான், உடனே நன்றி செலுத்தணும். உங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதாங்கிற டென்ஷன்ல இருந்திய அல்லாஹ் நிறைவேற்றி வைத்தான், உடனே ஷுக்குர். இந்த ஷுக்குரை மட்டும் நம்ம கையில வைத்துக் கொள்ள வேண்டும். ஷுக்குர் என்று சொல்லக்கூடிய இந்த நன்றி செலுத்துதல், இதை மட்டும் நம்ம கையில வைத்துக் கொண்டால் வாழ்க்கையில பல கட்டங்கள்ல நம்ம முன்னேறிடலாம். சில கிரிட்டிக்கலான பிரச்சனைகள் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த நன்றி செலுத்துதல் மூலமாக அல்லாஹ் நீக்குவான். அன்பான பெருமக்களே, ரமதானுக்கு பிறகு நம்ம செய்யக்கூடியது அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்யணும். அது சலாத்து ஷுக்குர் என்று சொல்லக்கூடிய 2 ரக்காத்து நஃபில் தொழுது அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்யலாம். சலாத்து ஷுக்குர், நஃபிலான ஷுக்குருடைய 2 ரக்காத் தொழுகிறேன்னு தொழுது கூட அல்லாஹ்வுக்கு நம்ம சஜதால விழுந்த ரப்பே, எனக்கு இந்த ரமலானை பெற்றுக்கொண்டு அந்த ரமலானில் எல்லா நோன்புகள் வைப்பதற்கும் எல்லா தராவீஹ் தொழுவதற்கு ரப்பே எனக்கு தௌஃபீக் செஞ்சாய், உனக்கே அல்ஹம்துலில்லாஹ் என்று மனம் முருகி அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்துவேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார். 2வது தஃபக்குர், சிந்திச்சு பார்க்கணும். 2வது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. என்ன சிந்திக்கணும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நோன்பை நமக்கு அறிமுகம் செய்யும் பொழுது, உங்களுக்கு நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறேன், உங்களுக்கு முன் சமுதாய மக்களுக்கு நோன்பை கடமையாக ஆக்கியது போன்று உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன், நீங்கள் நோன்பு பிடிங்க, நோன்பு பிடித்தால் அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னா இல்லையா? அந்த இறையச்சம் நமக்கு வந்திருக்குதா இல்லையா? சாதாரணமாக உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் டாக்டர்கிட்ட காட்டுவோம். டாக்டர் 1 மாதத்துக்கு மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி தருவார். அந்த 1 மாதம் முடிஞ்சதுக்கு டெஸ்ட் எடுப்பும் இல்லை, பாடி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு.
நம்ம சாப்பிட்ட மாத்திரை மருந்து வேலை செய்யுதா இல்லையா, பக்குவமாக இருந்தோமே இல்லையா, அதை சாப்பிடக்கூடாதும்மா, இதை சாப்பிடக்கூடாதும்மா, அதை தொடாதம்மா, இதை தொடாதம்மா, இதை மட்டும் சாப்பிடுங்க, ஒரு விதமான கண்டிஷன் கொடுத்தாங்க இல்லையா மருத்துவர்கள். அந்த ஒரு மாசத்துக்கு பிறகு டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்துட்டு வாங்க. சுகராக இருந்தாலும் சரி, பிபியா இருந்தாலும் சரி, அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, மருத்துவத்திற்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும். ஒரு மாசத்துக்கு மருந்து எழுதி கொடுத்து சாப்பிட்டுட்டு அடுத்த டெஸ்ட் எடுங்க. அப்ப அதுல நமக்கு தெரியும் இந்த மருந்து நமக்கு வேலை செஞ்சிருக்குதா இல்லையா, நம்ம சாப்பிடுற மருந்து பிரயோஜனமா இல்லையா, நம்ம பக்குவமா இருந்தோமே, பேணுதலா இருந்தோமே, எண்ணெய் வஸ்து சாப்பிடக்கூடாது, சோத்துல சீனி, அது டீல சக்கரை போடக்கூடாது, உப்பு போடக்கூடாது, ஃப்ரை ஐட்டம் சாப்பிடக்கூடாது, ஏகப்பட்ட கண்டிஷன். அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணமே, அது நமக்கு பிரயோஜனம் கொடுத்ததா இல்லையா அப்படி நமக்கு தெரியணும். இல்லை, எதுல தெரியும்? டெஸ்ட்ல தான் தெரியும். பண்பான பெருமக்களை அல்லாஹ்வுடைய கிருபையினால ரமதான் மாசத்துல நோன்பு இருந்தோம், தராவீஹ் தொழுதோம். அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு தக்வா கிடைக்கும். கிடைச்சுதா இல்லையா? அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய முதல் 10ல் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தை தருவான், ரமதானுடைய நடு 10ல் அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தருவான், ரமதானுடைய கடைசி 10ல் அல்லாஹ் உங்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வான். முதல் 10ல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு கிடைச்சதா இல்லையா? அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்புக்கு நமக்கு கிடைச்சதா இல்லையா? நரக விடுதலை லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்குதா இல்லையா? சிந்திக்கணும். சிந்திச்சு என்ன செய்யணும்? அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். நம்ம செய்ய வேண்டிய வேலை தான். செய்ய வேண்டிய வேலை. ரமலான்ல நோன்பு பிடிச்சா நீ தக்வா கொடுப்பேன்னு சொன்னேன், அல்லாஹ் தக்வா எனக்கு நீ கொடுத்துருப்பே. ஒரு மாசம் கஷ்டப்பட்டு இருக்கிற, ஒரு மாசம் காலையிலேருந்து நைட்டு வரை சாப்பிடாம கஷ்டப்பட்டு இருக்கிறேன், இரவு முழுவதும் நின்று வணங்கி இருக்கிற, எத்தனையோ கால் வலி சிரமத்துக்கு மத்தியில தொழுது இருக்கிற, ரப்பே எந்த தக்வாவை நீ கொடுப்பா என்று சொன்னாய ரப்பே, அந்த தக்வாவை எனக்கு கொடுத்துரு. இல்லைன்னா நோன்பு வச்சு பிரயோஜனமே இல்லை, தராவீஹ் தொழுது பிரயோஜனம் இல்லை, ரமலான்ல நான் பேணுதலா இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை, தக்வா கிடைக்கணும் இல்லை. அல்லாஹ்ட்ட கேட்க, ரப்பே லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் கிடைக்கும் என்று நீ சொன்னாய ரப்பே, அந்த இறையச்சத்தை கொடுத்துரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ரமலானுடைய முதல் 10 உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கும், அந்த ரஹ்மத்தை எங்களுக்கு தா ரஹ்மானே. நடு 10ல் பாவ மன்னிப்பு கிடைக்கும்னு சொன்னார்கள் நாயகம், அந்த பாவ மன்னிப்பு எங்களுக்கு தா ரஹ்மானே. கடைசி 10ல் நரகிலிருந்து விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொன்னார்களே, அந்த லிஸ்ட்ல என் பேரையும் கொடு ரஹ்மானே என்று அல்லாஹ்விடத்திலே மதுவா கேட்கணும். ஏதோ ரமலான் வந்து நோன்பு பிடிச்சோம், பெருநா வந்துச்சு, அதோட முடிஞ்சது என்று அல்ல. ரமலான் ஒரு மாதம் நாம் இருந்த அந்த கஷ்டத்தை நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். சும்மா காலையிலேருந்து நைட்டு வரை சாப்பிடாம இருக்கு சாதாரண விஷயமா? ஒரு நாள் 2 நாள்லாம் பரவாயில்லை. இந்த வருஷம் 30 நாள் இருந்திருக்கிறோம். எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் நோன்பு வச்சிருக்கிறோம், எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் தராவீஹ் தொழுது இருக்கிறோம். அப்புறம் ஒண்ணுமே நமக்கு ரமலான்ல கிடைக்கலன்னா அப்புறம் நோன்பு வச்சு என்ன பிரயோஜனம், தராவீஹ் தொழுது என்ன பிரயோஜனம்? அல்லாஹ்ட்ட கேட்க, ரப்பே ரமலான்ல சிரமப்பட்டு நான் இந்த அமல்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், இதனுடைய பகரமாக நீ என்னென்ன ரமலான்ல அடியார்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் நினைத்தாயோ அல்லாஹ்வே எங்களுக்கு நீ அதை கொடுப்பாயாக என்று அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். இதெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அன்பான பேர், நான் சொல்லக்கூடிய செய்திகள் அத்தனையும் அல்லாஹ் நம்மிடம் இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவன் துஆ கேட்கிறானா இல்லையா, இவன் எனக்கு நன்றி செலுத்துறானா இல்லையா, ஒவ்வொன்றையும் அல்லாஹ் எதிர்பார்ப்பதை நான் சொல்கிறேன். 3வது ரொம்ப முக்கியமான ஒன்று மக்பூல். நம்ம நோன்பு பிடிச்சிட்டோம், நம்ம தராவீஹ் தொழுதுட்டோம், அல்லாஹ் அதை கபூல் செஞ்சானா இல்லையா, இதுதான் பெரிய விஷயம். நிறைவேற்றியாச்சு, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றிட்டோம். பட் அவன்கிட்ட அதை அக்செப்ட் ஆச்சா இல்லையா, அல்லாஹ் அதை பிரியத்தோடு ஏற்றுக்கொண்டானா இல்லையா, அல்லாஹ் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டானா இல்லையா, ரொம்ப முக்கியமான ஒன்று. முன்னோர்கள் எல்லாம் இதுல ரொம்ப கவனமா இருந்தாங்க. அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய விஷயத்துல, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில், நாம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய விஷயத்தில் முன்னோர்கள் ரொம்ப கவனமா இருந்தார். குர்ஆனே நமக்கு சொல்லித்தரும், குர்ஆனே நமக்கு சொல்லித்தரும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் புனித காபாவை கெட்டுறாங்க. நல்லா கவனிக்கணும், காபாவை கெட்ட சொல்றது அல்லாஹ், இவங்க இஷ்டத்துக்கு கெட்டல, அதுவும் தான் வீட்டை கெட்டல, அல்லாஹுடைய புனித திரு வீடு காபாவை கெட்டுறாங்க. கெட்ட சொல்றது அல்லாஹ், கெட்டுறது காபாவை. யார் கெட்டுறா? 2 நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நபி. அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாம இருப்பானா? யோசிச்சு பாருங்க. கெட்ட சொல்றதே அவன் தானே கெட்ட சொல்றான். எதை கெட்ட சொன்னா? உங்க வீட்டை கெட்டுங்கன்றானா? ஏன் வீட்டை கெட்டுங்கன்றான் அல்லாஹ். புனித காபாவை கெட்டினார்கள். கெட்டியது 2மே சாதாரண ஆள் அல்ல, மிகப்பெரிய நபிமார்கள். கெட்டினதுக்கு பிறகு என்ன செய்தார்கள் என்றால், குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும்
புனித காபாவை கெட்டி முடித்ததற்கு பிறகு முட்டு போட்டு நின்றாங்களாம். இந்த ஸ்கூல்ல லேட்டா வந்தான்னு சொன்னா பனிஷ்மெண்ட்டுக்கு முட்டு போட்டு நிக்க வைப்பாங்க இல்லையா? தப்சீர்களில் குர்ஆனுடைய விரிவுரையில் சொல்லப்பட்ட செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் காபாவை கெட்டி முடிச்சிட்டு, நாங்க காபாவை கெட்டிட்டோம், அல்லாஹ் எங்களுக்கு கெட்டக்கூடிய நசீபை கொடுத்துட்டான் என்று பெருமை அடிக்கையில கெட்டி முடிச்சிட்டு காபாவுக்கு முன்னாடியே முட்டி போட்டு நின்று கையை தூக்கி ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா முதலாவது ஜுசுவில அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறார். அலிஃப் லாம் மீம் ஜுசுவில கடைசியில இந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்தியை பூரா சொல்றான். காபாவை கெட்டினாங்க, கெட்டி முடித்ததற்கு பிறகு ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். இந்த துஆவை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு தடவை இல்ல, ரெண்டு தடவை இல்ல, எத்தனை தடவை கேட்டாங்கன்னு தெரியல. முட்டு போட்டு ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா, ரப்பனா தகப்பல் மின்னா மனமுருகி கேட்டார்களாம். வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது, ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வந்தார்களாம். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்களாம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் கெட்டிய இந்த காபா அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னதற்கு பிறகுதான் அடுத்த துஆவுக்கு போறாங்க. ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னென்ன துஆ செய்தார்கள் எல்லாம் அல்லாஹ் அந்த ஒரு பக்கத்துல சொல்றான். முதல்ல ரப்பனா தகப்பல் மின்னாங்கிற துஆ மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருந்தார்களா. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அல்லாஹ் அவங்களுடைய இந்த 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 கட்டப்பட்ட இதை அல்லாஹ் பொருந்தி கொண்டு அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் சொன்னதற்கு பிறகுதான் அடுத்த துஆவுக்கே போனார்களா. அன்பான பெருமக்களை, நோன்பு வச்சாச்சு, அல்லாஹ் அதை ஏத்துக்கணும் இல்லை, அல்லாஹ்ட்ட அதை கேட்க வேண்டும். நம்ம நிறைய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். முன்னோர்களாகிய இமாம்கள் எல்லாம், சாலிஹீன்கள், நல்லடியார்கள்லாம் ரமலான் மாதம் வர்றதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி, முன்னோர்கள் எல்லாம் ரமலான் மாதம் வருவதற்கு 6 மாசத்துக்கு முன்னாடினா ரபியுல் அவ்வல் மாசமா இருக்கும். ரபியுல் அவ்வல் மாசத்திலேயே துவா செஞ்சிருவாங்க, எங்களுக்கு ரமலான் கிடைக்க வேண்டும் என்று. ஹதீஸ்ல 2 மாசத்துக்கு முன்னாடி ரஜபுல நம்ம ஆரம்பிச்சிடறோம். ரஜபுடைய பெரிய பார்த்தாவே அல்லாஹும் பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிகனா ரமலான் நம்ம எப்போ ஓதுறோம்? ரஜபனுடைய முதல் பெறையை பார்த்ததுலேருந்து ரமலானுடைய ஆரம்பம் வரை ஓதுறோம். ஆனா முன்னோர்கள் எல்லாம் எப்போ ரபியுல் அவ்வல்லே ஆரம்பிச்சிருவார்களா, அல்லாஹ்வே இந்த 6 மாசத்துல ரமலான் மாதம் வருது, அதை பெற்றுக்கொள்வதற்கு தௌஃபீக் செய்வாயால். அல்லாஹ்வே இந்த 5 மாசத்துல ரமலான் வருது, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக் தருவாயாக. 6 மாசத்துக்கு முன்னாடி துவா செய்வார்களா. ரமலான் முடிந்ததற்கு பிறகு அடுத்த 6 மாசம் துவா செய்வார்களாம், ரப்பே நாங்க ரமலான்ல செஞ்ச அமல கபூல் செய்வாயா. ஒரு வருஷம் ரமலானுக்கு மட்டுமே துவா செய்யறாங்க. ரமலான் மாதம் கிடைப்பதற்கு வருவதற்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு ரமலான் கிடைக்கணும்னு துவா செய்வார்களாம். ரமலான் முடிந்ததற்கு பிறகு அடுத்த 6 மாசம் அல்லாஹ்வே ரமலான்ல நாங்க செஞ்ச அவங்கள கபூல் செய், கபூல் செய், கபூல் செய்ன்னு 6 மாசம் கேட்டுக்கிட்டே இருப்பார்களா. இன்னும் சில மகான்மார்களை பார்த்தா பெருநாளைக்கு கூட அப்படியெல்லாம் மார்க்க நமக்கு சொல்லலை. நமக்கு மார்க்கம் சொன்னது பெருநாள் அன்னைக்கு புத்தாடை அணிய வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், அப்படிதான் மார்க்கம் சொன்னது. சில இமாம்கள், சில முன்னோர்கள் அவங்க கான்செப்ட் வேற மாதிரி இருக்கும். இல்லை, அவங்க பெருநாள் தொழுகைக்கு வரும் பொழுது கவலையான முகத்தோடு இருப்பார்களா, பழைய ஆடை அணிந்து கொண்டு வருவார்களா. இதை நம்ம பின்பற்றணுங்கிற அவசியம் இல்லை. அது அந்த முன்னோர்களுடைய, அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் உள்ள. ஏன்னா நாயகம் சொன்னது இருக்க புத்தாடை அணிந்து வாருங்கள், இல்ஹாரு சுரூரி வல் ஃபரஹி, பெருநாள் அன்று சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியை தெரியப்படுத்த வேண்டும். அதனால இந்த சம்பவத்தை நான் சொல்றதுனால அடுத்த பெருநாளைக்கு பழைய ஆடை அணிஞ்சு வரணுங்கிற அர்த்தம் இல்லை. சுன்னத்து நமக்கு அதுதான். சில முன்னோர்கள், சில மகான்மார்கள், அவங்களுக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் உள்ள நெருக்கம் வேற, அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மத்தியில் உள்ள நெருக்கம் வேறு. அவர்கள் பெருநாள்ல கூட ஒரு பழைய ஆடையை அணிந்து கவலையோடு உட்கார்ந்து கொண்டிருப்பார்களாம். அப்ப அவங்கள்ட்ட போய் சில பேர், பெருநாள்ல ஒரு நல்ல ஆடை அணிஞ்சு வரலாம், பெருநாள்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும், நீங்க என்ன பழைய ஆடையை உடுத்துட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் இல்லையா என்று கேட்டதற்கு அவங்க சொல்லுவாங்களாம், எதை வச்சு நான் புது ஆடையை அணிஞ்சிட்டு வர்றது, எதை வச்சுட்டு நான் சந்தோஷப்படுறது, இல்லை எதுக்கு நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க. அவங்களுடைய சிந்தனை, எதுக்கு நீங்க இன்னைக்கு புத்தாடை அணிஞ்சிருக்கிறீங்க, இல்லை இன்னைக்கு பெருநாள், எதுக்கு பெருநாள், இல்லை ரமலான் மாதம் 30 நாள் நோன்பு வச்சிருக்கிறோம், அதனால அதை சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக வேண்டி புத்தாடை. உன் நோன்பு கபூலாச்சான்னு உனக்கு தெரியுமா,
உன் நோன்பு கபூல் ஆயிடுச்சான்னு உனக்கு தெரியுமா? அல்லாஹ் உன் நோன்பை கபூல் செஞ்சிட்டான்னு தெரியுமா? தராவிகளை இத்தனை ரக்காத் 20-23 ரக்காத் தொழுதிய அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டானான்னு தெரியுமா உனக்கு? ரிசல்ட்டே வரல, எப்படி சந்தோஷமா இருக்கிறேன்னு கேட்பார்கள். அது அவங்க கான்செப்ட். அன்பான பெரும் அது அவங்க சிந்தனையை பாருங்க. நம்ம அமல் செஞ்சாச்சு, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதை ஏத்துக்கிட்டானா இல்லையா, அதை கபூல் செஞ்சானா இல்லையா, அதில் சிந்திப்பார்களா? அன்பான பெருமக்களே, இந்த ரமலானுக்கு பிறகுண்ட நம்முடைய நிலைமை என்பது பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வேண்டி எதிர்பார்ப்பது போன்று. ஏன்னா குர்ஆன்ல நம்ம பார்த்தா தெரியும், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு இடத்தில் சொல்லுவான், வகதிம்னா இலாமா அமிலு மின் அமலின் ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானார். சர்வசாதாரணமாக நம்ம அமல் செஞ்சுட்டு போயிடுறோம். நம்முடைய அமலுடைய வேல்யூ என்னங்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வகதிம்னா இலாமா அமிலு மின் அமலின். சில பேருடைய அமலை நம்ம பரிசோதித்து பார்த்தோம், பரத்தப்பட்ட புழுதிகளாக நாம் ஆக்கிவிட்டோம். அந்த அமலுக்கு ஒரு வேலையும் கிடையாது, பரத்தப்பட்ட புழுதி. ஒரு இடத்துல புழுதி இருக்குது, ஓங்கி தட்டினா பறந்துடும், ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி சிலருடைய அமல்களை நாம் ஆக்கிவிட்டோம். இன்னும் சில ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சில அடியாருடைய அமல்களை அல்லாஹ் பரிசோதித்து பார்ப்பான். சுருட்டி பழைய துணியை மூஞ்சில் வீசுற மாதிரி அல்லாஹ் வீசிடுவான். அல்லாஹ் அந்த லிஸ்ட் அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பானார். இதுக்குத்தான் கபூலுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட நம்ம துஆ செய்யணும். நம்ம அமல் செஞ்சாச்சு, அவன் நினைக்கிற மாதிரி அமல் இருந்திருக்கணும் இல்லை, அவன் பிரியப்படுற மாதிரி நம்முடைய அமல் இருக்கணும் இல்லை. அதனால தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்ல ஸமா. எத்தனையோ நோம்பாளிகள் நோன்பு வைக்கிறாங்க, ஆனா அவங்க பசியும் பட்னியமா தான் இருந்திருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட அவங்க அக்செப்ட் இல்லைன்ட்டாங்க. ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்ல ஸமா, ருப்ப காயிமின் லைஸ லஹு மின் கியாமிஹி இல்ல ஸஹர். சில பேர் நின்று வணங்கினார்கள், ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர் ரமலான்ல நோன்பு வச்சாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொன்னார்கள். அந்த லிஸ்ட்ல அல்லாஹ் நம்ம வேற கொண்டு வந்துடக்கூடாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம நோன்பு வச்சிருக்கிறோம். அன்பான பெருமக்கள், அது அல்லாஹ்ட்ட அக்செப்ட் ஆகணும். அல்லாஹ்விடத்திலே அது ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். வேற என்ன பண்றது? கையை தூக்கிற வேண்டியதுதான். வேற நம்மகிட்ட என்ன இருக்குது? நம்ம அமல் செஞ்சாச்சு, அதை அவன் ஏத்துக்கிட்டானா இல்லையாங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? அவன்கிட்ட தான் மன்றாடுறோம், அல்லாஹ்வே நாங்கள் செஞ்ச அமல்ல ஏதாவது குறைகள் இருந்தால் நீ ரிஜெக்டட் பண்றாத ரப்பே. அல்லாஹ்வே நீ கிருபையுள்ள ரஹ்மானா, எப்படியாவது கபூல் செய்யறப்பே, எப்படியாவது கபூல் செய்யறப்பே, எப்படியாவது கபூல் செய்ய மன்றாட வேண்டியதா. வேற என்ன பண்ண முடியும்? இமாம்கள் சில செய்திகள் எழுதுவார்கள், நீங்க ரமலான்ல நீங்க செஞ்ச அமல்கள் அல்லாஹ்ட்ட அக்செப்ட் ஆச்சுன்னு சொன்னா அதனுடைய சில ப்ரூஃப்கள் இருக்குதா. அது பொதுவாக எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க, வெறும் நோன்புக்கு மட்டும் அல்ல. ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, அல்லது உம்ராவா இருந்தாலும் சரி, அல்லது சதகாவா இருந்தாலும் சரி, நம்ம என்ன அமல் செஞ்சாலும் அந்த அமல் அல்லாஹ்ட்ட அங்கீகாரம் பெற்று விட்டதா இல்லையா, அல்லாஹ் அதை கபூல் செஞ்சிட்டானா இல்லையா, அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டானா இல்லையா அப்படிங்கிறதுக்கு இமாம்கள் சில ப்ரூஃப்கள் கொடுப்பாங்க. அதுல முக்கியமான ஒரு ப்ரூஃப் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சேஞ்சிங் ஏற்படுமா, அல்லாஹ் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டான் என்பதற்கு உண்டான ப்ரூஃப் என்ன, நம்ம வாழ்க்கையில ஒரு சேஞ்சிங். ரமலானுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருப்போம், ரமலான்ல கொஞ்சம் பேணுதலா இருந்திருப்போம், ரமலான்ல கொஞ்சம் பேணுதல். ரமலானுக்கு பிறகு அந்த பேணுதல் தொடருமேயானால் ரமலான்ல நம்ம செஞ்ச அமல் அல்லாஹ்ட்ட கபூல், அக்செப்ட். அப்புறம் பழைய குருடி கதவை துரடிங்கிற மாதிரி ரமலானுக்கு பிறகு பழைய மாதிரி நம்ம லெவலுக்கு போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நம்ம நோன்பு அவுட்டுன்னு அர்த்தம். ரமலான்ல நம்ம செஞ்சது அப்படித்தானே. நோம்பு டாக்டர்கிட்ட காட்டுறோம், அவர் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாரு, மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி தராரு, ஒரு மாசம் கழிச்சு வாங்கங்கிறாரு, டெஸ்ட் எடுத்துட்டு வாங்கங்கிறாரு. டெஸ்ட் எடுத்தா ஒரு மாசத்துக்கு மருந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன லெவலோ அதே லெவலு தான் மருந்து சாப்பிட்டதுக்கு பிறகு இருக்குன்னா அப்ப அந்த மருந்து வேலை செய்யலைன்னு அர்த்தம். மருந்து மாத்திரை சாப்பிட்றோம், கொஞ்சம் பக்குவமா பத்தியமா இருந்திருக்கிறோம், டெஸ்ட்ல கொஞ்சம் மாற்றம் வரணும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த பக்குவம் எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி, மருந்து மாத்திரை எல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே ரிசல்ட் தான் இப்போதும் இருக்குதுன்னா அப்புறம் நம்ம ஒரு மாசம் சாப்பிட்டு என்ன பிரயோஜனம் இருக்குது, ஒரு மாசம் பத்தியமா இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? அன்பான பெருமக்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில ஒரு மாற்றம் இருந்திருக்கும். தொழாதவங்களா இருந்திருப்பாங்க, ரமதான்ல தொழ ஆரம்பிச்சிருப்பாங்க,
சில நஃபிலான வணக்கங்கள் ஃபர்து மட்டும் தொழுவாங்க, நஃபில் தொழுதிருக்க மாட்டாங்க. ரமலான்ல அதை தொழுதிருப்பாங்க. அதே மாதிரி குர்ஆனுடைய தொடர்பே இல்லாமல் இருந்திருக்கும். ரமலான்ல குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருப்பாங்க. சில பேர் பலவிதமான சில தவறுகள் செய்திருப்பாங்க. ரமலான்ல அதையெல்லாம் விட்டுருப்பாங்க. ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். ரமலானுக்கு பிறகு அதே மாற்றம் தொடருமேயானால் ரமலான்ல நம்ம எடுத்த முயற்சி பலனாயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆளு தொழாமல் இருந்தார், அல்லாஹ்வுடைய கிருபையினால ரமலான்ல ஓரளவுக்கு தொழ ஆரம்பிச்சிட்டாரு. ரமலானுக்கு பிறகு பழைய மாதிரி தொழுகையை விட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த பயிற்சி கொடுப்பதற்காக வேண்டியதுன்னு ரமலானே அல்லாஹ் கொடுத்தார். ரமலான்னு சொன்னாவே அது தம்ரீன் தான். தம்ரீன் பயிற்சியினுடைய மாதம் தான் சொல்லுவாங்க. ஷஹ்ரு தம்ரீன், ஒரு பயிற்சி கொடுக்கிறது. தொழாதவங்களை தொலை வைக்கிறது, பாவம் செய்கிறவங்களை பாவம் செய்யாமல் வைக்கிறது. தக்குவான்னா அதுதானே. தக்குவா இறையச்சம்னு சொன்னாவே மனிதனை கண்ட்ரோல் பண்றது, மனிதனை பக்குவப்படுத்துறது. இப்போ ரமலானுக்கு பிறகு அந்த பக்குவம் உடஞ்சிருச்சு, அந்த தக்குவா இறையச்சம் இல்லைன்னா அப்புறம் ரமலான்ல இருந்து ஒன்றும் இல்லை, சீசன் அமல் மாதிரி ஆகிடும். ரமலான்ல மட்டும் பேணுதலாக இருந்துட்டு ரமலானுக்கு பிறகு பழைய மாதிரி மாறிட்டோம்னா ஒரு பிரயோஜனமே இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ ஓரளவுக்கு உடல் சரியில்லாமல் இருந்தோம், டாக்டர்கிட்ட காட்டினோம், மருந்து மாத்திரைலாம் கொடுத்து அல்ஹம்துலில்லாஹ் பாடி இப்போ கண்ட்ரோலாக இருக்குது, நல்லா இருக்குது, ரிசல்ட்டு நல்லா வந்துருச்சு. திருப்பி அந்த ஒரு மாதத்துக்கு பிறகு பழைய மாதிரி அவர் மாறிட்டாருன்னா அப்புறம் அவர் ஏன் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்? அதை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு, நல்ல ரிசல்ட் வந்து இருக்குது அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணணும். காலையில் இந்த மாத்திரை சாப்பிடணும், அதை சாப்பிட்டுட்டு இருக்கணும். இந்த வஸ்துக்களை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னா அதை சாப்பிடாம இருக்கணும். இருந்தாதான் தொடர்ச்சியாக அவருக்கு அந்த பலன் கொடுக்கும். ஒரு மாசம் சாப்பிடாம இருந்தாரு, ஒரு மாசம் பேணுதலா இருந்தாரு, ரிசல்ட் நல்ல ரிசல்ட் வந்துருச்சு. இனி பழையபடி கண்டதையும் சாப்பிடுவோம், கண்ட மாதிரி இருந்துக்கிறோம், மாத்திரை விடுவோம்னா பழைய நோய் இழுத்து கொண்டு சேர்ந்துடும், பழைய நோய் வந்து சேரும். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமலானுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்தோம், அல்லாஹ் ரமலானின் மூலமாக நம்மை ஒரு கண்ட்ரோல் பண்ணா, ரமலானுக்கு பிறகு அதே கண்ட்ரோல்ல வாழ்ந்தா நமக்கு அந்த பரக்கத்து கிடைக்கும். இல்லைன்னா பழைய மாதிரி இருப்பேன்னு சொன்னா அவ்வளவுதான். நோய் வந்ததற்கு பிறகு ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லானதற்கு பிறகு பழையபடி நான் பழைய மாதிரியே இருப்பேன்னு சொன்னா என்ன கதியோ அந்த கதி தான். அன்பான பெருமக்களே, ரமலானில் நாம் செஞ்ச அமல்கள் அல்லாஹ்விடம் அது அங்கீகாரம் பெற்றதுக்கு உண்டான அடையாளமே ரமலானுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கும். அல்லாஹ் கூட அழகா சொல்லுவான், ஒலா தக்கூனு கல்லத்தி நகலத் கஸ்லஹா மிம்பாதி குவத்தின் அன்காசா. நீங்க ஒரு பெண்மணியை மாதிரி ஆகிறாதீங்கிறான் அல்லாஹ். ஒரு பெண்மணியை மாதிரி, அந்த பெண்மணி நூலை வச்சு அழகா கூடையெல்லாம் பின்னாங்க. கூடை பின்றது பெரிய வேலை தானே. கூடை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கூடை எல்லாம் பின்னதற்கு பிறகு பழையபடி எல்லாத்தையும் கலைச்சி விட்டார். இந்த மாதிரி பெண்ணை மாதிரி நீங்க ஆகிறாதீங்க. குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், ஒலா தக்கூனு, நீங்கள் ஆகிவிடாதீர்கள் கல்லத்தி, ஒரு பெண்ணை போன்று, நகலத் அஸ்லஹா மிம்பாதி குவத்தின் அன்காசா, ரொம்ப சிரமப்பட்டு ஒரு கூடையெல்லாம் பின்னதற்கு பிறகு பின்னது பூரா அவிழ்த்து விட்டு பழைய மாதிரி நூலாக்கிட்டான்னா அப்புறம் எதுக்கு அவ கூட பின்னணும்? அதற்காக வேண்டிய எடுத்த முயற்சியில் என்ன பலன் இருக்குது? இந்த மாதிரி ஒரு பெண்ணு மாதிரி நீங்க ஆகிறாதீங்க. ரமலான்ல ரொம்ப பேணுதலா இருந்தீங்க, கட்டுப்பாடா இருந்தீங்க, ரொம்ப ஒரு ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்தீங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அதை அப்படியே தொடர்ந்து செயல்படுங்க. இல்ல பழைய மாதிரி நான் இருப்பேன்னா அப்புறம் எதுக்கு நோம்புல கஷ்டப்பட்டு இவ்வளவு சிரமப்பட்டு நோம்பு வச்சுக்கிட்டு தராவி தொழுதுகிட்டு பேணுதலா இருந்துக்கிட்டு ஏன் அந்த மாதிரி நீங்க நோம்புலயும் அதே மாதிரி இருந்திருக்கலாமே. நோம்புல நீங்க கண்ட்ரோலா இருந்தது அது வாழ்க்கையில நோம்புக்கு மட்டும் வருவதற்காக வேண்டி அல்ல, வாழ்க்கையில் வருவதற்காக வேண்டி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி சொல்லல, நீங்க ரமலான்ல நோன்பு வச்சா உங்களுக்கு ரமலான்ல தக்வா கிடைக்கும்னு சொல்லல, வாழ்க்கை முழுவதும் தக்வா. ரமலானுக்கு மட்டும் தக்வா கிடைக்கும்னு சொன்னா ரமலான்ல மட்டும் பேணுதலா இருந்துட்டு ரமலானுக்கு பிறகு பழைய மாதிரி இருக்கலாம். அல்லாஹ் அப்படி சொல்லல. ரமலானில் நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு தக்வாவை கொடுக்கும். அப்ப அந்த பேணுதல் நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை அன்பான பெருமக்களை நான் பணிவான முறையில் சொல்லிக் கொள்கிறேன். ஆக இந்த ரமலானில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு விதமான மாற்றங்கள். சாதாரண ஆளா இருந்தா அவங்களுக்கு ஒரு மாற்றமா இருக்கும், ஹாஃபிலா இருந்தா அவங்களுக்கு ஒரு மாற்றம், ஆலிமா இருந்தா அவங்களுக்கு ஒரு மாற்றம், நோய் உள்ளவங்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு மாற்றம். பலவிதமான மாற்றங்களை அல்லாஹ் பலருக்கும் ஏற்படுத்தியிருப்பான். அது அவங்களால புரிந்து கொள்ள முடியும். ரமலான்ல எனக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது அவரவர் தன்னை புரிந்து கொள்ள முடியும். அந்த மாற்றத்தை நாம் பெரிய பாக்கியமாக கருதி, அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த மாற்றத்தை நமக்கு பாக்கியமாக கருதி அதை அப்படியே கீப்பப் பண்ணிக்கிட்டே போயிட வேண்டியதான். விட்டோம்னா தொலைஞ்சு திருப்பி மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த ரமலான்ல மாறலாம், உயிரோடு இருக்கணுமே.
அடுத்த ரமலான்ல திருப்பி மாறிக்கிடலாம். அதுவரை நமக்கு இருக்கணுமே, பீஸை பிடிக்கிட்டா என்ன பண்றது? அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. சுருக்கமாக நான் சொல்ல வந்த செய்தி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு இந்த ரமலானை கொடுத்ததற்காக அவனுக்கு நன்றி செலுத்தணும். ரமலானில் அல்லாஹ் நமக்கு என்னென்ன பாக்கியங்களை அல்லாஹ் தருவதாக சொன்னானோ அது நமக்கு கிடைச்சுதான் சிந்திச்சு அல்லாஹ்ட்ட துவா செய்யணும். மூன்றாவதாக, ரமலான்ல நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச எல்லா அமல்களையும் அல்லாஹ் அதை கபூல் செய்ய வேண்டும். அதை நாம் மனதில் பதிய வைத்து அல்லாஹ்ட்ட துவா கேட்க வேண்டும். நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வது போன்று இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். நான் அவ்வளவு மோசமானவன்லாம் இல்லை, அல்லாஹ் சொல்றான். நீ கஷ்டப்பட்டு அமல் செய்றீங்க, கொஞ்ச நேரத்தில் நான் எல்லாத்தையும் வீணாக்க மாட்டேன். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய ரஹ்மத்தில் இருந்து நீங்கள் நிராசையாக விடாதீர்கள். இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், அமல் செய்யக்கூடிய நன்மைகள் அல்லாஹ் ஒருபோது வீணாக்க மாட்டான். அல்லாஹ் அவ்வளவு மோசமானவன் இல்லை. நம்ம கவனம் செலுத்தி துவா கேட்கணும், நம்ம கடமை. அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீனா இருக்கிறான், அல்லாஹ் கிருபை உள்ளவனா இருக்கிறான், அதெல்லாம் ஏத்துக்கிறவன், அவன் ஏத்துக்கிறவான். நீ கேட்க வேண்டிய துவாவை கேள். நம்முடைய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அவனுடைய கிருபையின் காரணத்தினால் செய்வது என்பது வேறு. நமக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, நம்ம கேட்கணும் அல்லாஹ்ட்ட. நம்ம கேட்க வேண்டிய கடமை அல்லாஹ்ட்ட இருக்குது, அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். அப்ப இது போன்ற காரியங்களை எல்லாம் ரமலானுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமலான் மாதத்தில் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதை இம்மைக்கும் கபருக்கும் மறுமைக்கும் பயனுள்ள அமல்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ரமலான் மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன் அடியார்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை அல்லாஹ் கொடுப்பதாக வாக்களித்தானோ, நாயகம் சொன்னார்களோ, அத்துணை பாக்கியங்களையும் அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்ற துஆவோடு என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.